இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புனிதரோட பேர் வந்து புனித செபஸ்தியார். இவர் வந்து ஒரு வல்லமையான இளைஞர். ஒரு மிகப்பெரிய இறைபக்தி உள்ளவர். இவர் வந்து இனிஷியலா ரோமன் சாம்ராஜ்யத்தில தான் வாழ்ந்துட்டுருக்காரு. டைக்ளோஷியன் சொல்லக்கூடிய ஒரு கொடூர அரசன் இடத்துல இவர் சோல்ஜரா பணிபுரிகிறாரு. இவரோட பணிய பாராட்டி இவர் வந்து சிறிய வயதிலேயே இவருக்கு வந்து உயர் பதவிகள்லாம் வருது. இந்த நேரத்தில இவருக்கு வந்து கிறிஸ்துவ அறியறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இவர் வந்து அதனால ரொம்ப ஈர்க்கப்படுறாரு. ஈர்க்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் மேல அதிக அன்பு உள்ளவரா மாறுறாரு. இது வந்து அந்த டைக்ளோஷியன் அரசனுக்கு வந்து கிறிஸ்தவர்கள கண்டாலே பிடிக்காது. இந்த சோல்ஜர்ஸ்லாம் பயன்படுத்தி அவர் கிறிஸ்தவர்கள வந்து கொலை பண்றான். நெறைய புனிதர்களோட கொலை பண்ணது வந்து டைக்ளோஷியன் தான். புனித ஆகத்தா, புனித சிசிலி அந்த மாரி நெறைய புனிதர்கள் வாழ்க்கைய எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்கள இந்த 250லேருந்து 300ஆம் ஆண்டு அவனோட வாழ்க்கை காலத்தில இறந்த புனிதர்கள் எல்லாமே முக்காவாசி இவனால தான் வந்து கொல்லப்பட்டுருக்காங்க. அதில செபஸ்தியாரும் வந்து ஒருத்தர். அவர் வந்து சோல்ஜரா இருந்துக்கிட்டே அவரு கிறிஸ்துவ நேசிச்சது அவன இன்னும் எரிச்சல் படுத்துச்சு. அதனால அவர வந்து மறுதலிக்க சொல்லி வார்ன் பண்றான். நெறைய தண்டனைகள்லாம் குடுக்குறான். ஆனாலும் அவர் வந்து அத வந்து நிராகரிக்கிறாரு. அதனால என்ன பண்றான், அவர வந்து காட்டுல கொண்டு போய் ஒரு மரத்துல கட்டி, அவர அம்புகளால எய்ஞ்சு கொலை செய்ய சொல்லி ஆணையிடுறான். அதே மாரி அம்புகள்லாம் வந்து அவருடைய விலா, எலும்பு அந்த மாரி மார்பகத்துலலாம் வந்து அந்த அம்புகள் பட்டு அவரு செத்து போயிட்டாருன்னு நெனச்சுட்டு இருக்கிற நேரத்துல தான் வந்து அ ஒரு ஐரின்னு சொல்லி ஒரு விதவை பெண்மணி அவர் பக்கத்துல போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது அந்த அந்த அம்மா பார்க்கும்போது அந்த செபஸ்தியார் உயிரோட இருக்கிறாரு. அத கண்டுபிடிச்சு அந்த செபஸ்தியார வந்து காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்து அவங்க வந்து பொழைக்க வைக்கிறாங்க. பொழைக்க வச்சது வந்து அதுக்கப்புறமா ஒரு மன உறுதியோட, மனதிடனோட வந்து தைக்ளோஷியனை நேரடியா எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்துவ பரப்புறாரு. இவரோட ஜெபங்கள், இவரோட பரிந்துரைகள் ஆண்டவர் கேட்குறாரு. அந்த நேரத்தில வந்து அந்த நாட்ல ரோமன் நகரத்தில வந்து அ பிளேக் நோயால பாதிக்கப்படுறாங்க நெறைய பேரு. கொத்து கொத்தா மக்கள்கள் இறந்து போயின்னு இருக்கிற நேரம். அந்த நேரத்தில வந்து இவரு வந்து அந்த பிளேக் நோயிலேருந்து மக்கள காப்பாத்துறாரு. அந்த மாரி பெரிய புனிதர்களெல்லாம் வந்து செய்றாரு. புதுமைகளெல்லாம் செய்றாரு. இதனால ஆத்திரமடைஞ்ச டைக்ளோஷியன் வந்து இவர கொண்டு போய் மறுபடியும் கட்டைகளால அடிச்சே கொலை பண்ணி சாவடிக்கிறான். இவர் 2 தியாகிகள் பட்டமுடையவர். அதாவது மார்டைர்டம் சொல்லக்கூடிய 2 வேத சாட்சி அ அ க்கான உரிமை பெற்றவர். எப்படின்னா, முதல் முறை அந்த வில்லால கொல்லப்பட்டது. அப்ப சாகாம பொழச்சு, திரும்பி வந்து மறுபடியும் கட்டைகளால் அடிபட்டு, இயேசுக்காக அந்த அளவுக்கு கொடூரமான வேதனைகள அனுபவிச்சதுனால, டபுள் மார்டைர்டம் செயிண்ட்டுன்னு இவர கூப்பிடுவாங்க. இவர் வந்து அத்லெட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பீப்பிள், சோல்ஜர்ஸு அதே மாரி வந்து வில் வித்தைக்காரர்கள், அதுக்கப்புறம் வந்து கொடூரமான அ இந்த பேரழிவுகள் இருக்கு இல்லையா? கொரோனா, அந்த பிளேக் அந்த மாரியான சில நோய்கள், பெருநோய்களுக்கு வந்து இவர் பாதுகாவலரா இருக்கிறாரு. இவர்கிட்ட வேண்டுனா அந்த நோய்கள், கொடூரமான விஷயங்கள்லாம் இவர் விட்டு போயிடுது. இவர் வந்து ஒரு ஆக்டிவான சோல்ஜர். இவரோட உருவம் எப்படி இருக்கும்னா, மரத்தில கட்டி அம்புகளால எய்தப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, இவர் வந்து பல நகரங்களுக்கு பாதுகாவலர். கிறிஸ்து பரப்பாத நகரங்களுக்கெல்லாம் கிறிஸ்துவத்தை பரப்ப முடியாத கஷ்டப்படுற மாரி நகரங்களின் பாதுகாவலரா இருக்கிறாரு. இவரோட திருவிழாவ வந்து ஜனவரி மாசம் 20ஆம் தேதி கொண்டாடப்படுது. புனித செபஸ்தியார். ரொம்ப மகப்பெரிய புனிதர், இளைஞர். இவர போலவே நாமளும் கிறிஸ்துவத்தில் உறுதியா வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.